நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். பல்வேறு செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு. முதல்ல பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி சார்பாக மயிலாடுதுறையில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதுக்கு அடுத்த நாளே பெரியார் ஒருவரே பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட கழகத்தோட ஆதரவாளர்கள்லாம் இணைஞ்சு ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெரியாரிஸ்டுகள் அவருடைய வேலை என்ன அப்படின்னா, பெரியார் பேசியதை பேசுவது தான் பெரியாரிஸ்டுடைய வேலையாக இருக்கணும். ஆனால் பெரியாரிஸ்டுகள் இங்கே என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, பெரியார் பேசியதை பேசுகிற வேலை இல்லை, பெரியாரை யாராவது பேசுனாங்களா அவங்கள பற்றி பேசுகிற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது யாருக்கு கிடைச்ச வெற்றி? இது பெரியார் கிடைச்ச வெற்றி. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மரியாதைக்குரிய அண்ணன் கரு பழனியப்பன் சொல்கிறாரு, இந்த கூட்டத்தில் கூடியிருக்கீங்கல்ல, இது யாருக்கு கிடைச்ச, யாரால் கூடியிருக்கீங்கன்னா சீமானால் கூடியிருக்கீங்கன்றாரு. சீமானண்ணன் முதல் நாள் கூட்டம் போடுறாரு, மறுநாள் கூட்டம் போடுறதுனால சீமானண்ணன் கூட்டத்துக்கு ஏதாவது கவுண்டர் கொடுப்பாங்கன்னு கூட்டியிருக்காங்க. இப்போ இதே பெரியாருடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், பெரியாருடைய சமூக நீதி, பெரியார் பார்வையில் பெண்ணியம், பெரியார் பார்வையில் சாதி ஒழிப்புன்னு ஒரு கூட்ட தலைப்பு வைக்கிறாங்க. எவனாவது போவானா? ஒரு பையன் போக மாட்டான். ஒரு 100 பேரை உட்கார வச்சு இவங்களே மாறி மாறி பேசிட்டு வர வேண்டியதான். சரி, அந்த கூட்டத்தில் போய் பெரியார் என்ன பேசினார் தானே பேசணும். இல்லைங்க, நீங்கள் பெரியாரை பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சீமான் குற்றச்சாட்டாரு. காட்டுமிராண்டி மொழின்னு ஏன் சொன்னாரு, அவர் சொன்னாரா இல்லையா அப்படின்னு விளக்கம் கொடுக்கணும். பெரியார் தமிழை பழித்தார், வேலைக்காட்ட கூட ஆங்கிலத்தில் பேசு, உன் தமிழ் சனியனை விட்டொழியுங்கள், உன் தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சா, ஒரு முட்டாள்தனத்துக்கு பிறகு இன்னொரு முட்டாள், அதாவது அங்கே தேசியதான் பாரத மாதான்றான், நீ தமிழ் தாயின்ற ஒரு முட்டாள்தனத்துக்கு பிறகு இன்னொரு முட்டாள்தனமா அப்படின்னு தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசு, தங்கிலீஷ் பேசுறதுனால தமிங்கிலம், அதுக்கு மூல வேறு போட்டிங்கன்னா ஈவேரா தான். இப்படிலாம் பேசி சொன்னதா சீமான் குற்றச்சாட்டாரு. மாநாட்டு ஒரு அறிக்கையில் பிராமணர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் நம்மில் கீழானோர், இந்த 4வரும் நம் எதிரிகள்ன்றாரு. இந்த நம்மில் கீழானோர் யாரு? அவன் நம்முங்கிறது யாரு? யாரை நீங்கள் குறிக்க, கீழானோர்னா யாரை குறிவிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை அண்ணன் சீமான் எழுப்புறாரு. இப்படி அப்புறம் பாரதியாரோடு ஈவேராவை ஒப்பிடுறாரு. பாரதியார் செந்தமிழ்நாடுன்னு போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலேன்னு பாடினாரு, செந்தமிழ் என் மொழியை சொன்னாரு, செந்தமிழ் நாடுன்னு சொன்னாரு. இவர் தமிழ் சனியன், தமிழ் காட்டுமுராண்டி மொழி அப்படின்னு இவர் பேசுறாரு அப்படின்னு 2 பேரும் ஒப்பிடுறாரு. அது ஒப்பிடுறது தவறு. பெரியார் தமிழுக்காக இப்படிலாம் பாடுபட்டிருக்காரு, தமிழ் இலக்கியத்தில் இப்படிலாம் பண்ணியிருக்காரு, மொழி சீர்திருத்தம் அப்படின்றாரு. இவர் ஒன்றும் மொழியியல் அறிஞலும் கிடையாது, இவர் என்ன அருளியாரா, மொழியியல் ஆய்வறிஞரா கிடையாது. இவர் 7ஆம் வகுப்பு கூட ஒழுங்காக படிக்காதவர், அந்தந்த நேரத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி உளறி இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழ் கட்சி தலைமை சீமானவர்களும் வைக்கிறாங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு தான் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு தொடர்ச்சியாக அண்ணன் சீமானை தனிமனித தாக்குதல் நிகழ்த்துவதும், அவர் குறித்த அவதூறாக ஆபாசமாக பேசுறது மட்டும்தான் பெரியாரிஸ்டுகள் பேசுகிறாங்க. நேற்று பேசணும் கூட சீமானனை எந்த இடத்துல ஈவேராவை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம், ஈவேராவுடைய சாதி ஒழிப்பு என்னன்னு கேட்கிறார். சாதி ஒழிப்புன்றீங்க, ஈவேரா எங்கே சாதியை ஒழிச்சாரு? சாதியை ஒழிக்கிறதா இருந்தால் அவர் ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு சொத்துக்களை அப்புறம் கொடுத்துருக்கலாமே. ஏன் மணியம்மையை தேர்ந்தெடுத்து மணியம்மையை கொடுத்தாரு? கல்யாணம் முடிச்சு தான் சொத்தை கொடுக்கணுமா? ஏன் வாரிசா தேர்ந்தெடுக்க சொத்தை கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிருக்கலாம், அதுக்கு பதில் சொல்லலை. சரி, ஆலய நுழைவு போடுறோம்னு சொல்கிறீங்க. அங்கே வைக்கத்தில் நடந்த போராட்டம் நடந்துச்சு, அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல தலைவர்கள் பங்கெடுத்தது போல இவர் போய் பங்கெடுத்தார். அங்கே போனவர் இங்கே ஏன் ஆலய நுழைவு நடத்தலை? இங்கே ஆலய நுழைவு நடத்தின வைத்தியநாத ஐயருக்கு, அவர் ஐயருங்கிறத விடுங்க, அவர் நடத்தின போராட்டம் உண்மையானது, நேர்மையானது, ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போகும்போது ஒரு அறிக்கை கூட ஏன் போடலை? அன்னைக்கு அவருக்கு ஆதரவான ஒரே ஒரு ஆள் முத்துராமலிங்க தேவர் தான். அவருக்கும் நீங்கள் ஆதரவாக இல்லை. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட எல்லாத்துக்கும் நிற்கணும், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டக்காரர், பெரிய புரட்சியாளர்லாம் ஈவேராவை பேசுகிறீங்கல்ல. அந்த ஈவேரா இங்கே ஒரு பெரும்பான்மை சமூகம், சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 84 சமூகம், மறவர், பிரமலை கல்லர், அதேபோல் உடையார், ஊராளி கவுண்டர், வன்னியர் சமூகம், குறவர் சமூகம், இப்படி பல்வேறு சமூகங்களுக்கு குற்றப்பரம்பரை சட்டங்கிற கொடுமையான சட்டத்தை வெள்ளக்கார கொண்டு அது குற்ற இனச்சட்டம். குற்ற பரம்பரைங்கிற தப்பு, குற்ற இனச்சட்டம்.
அந்த சட்டத்தை கொண்டு வந்து கைரேகை சட்டத்தை போட்டு மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் நீ வந்து காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும், கையெழுத்து போட்டு காவல் நிலையத்தில் தங்கணும், திருமணம் முடிஞ்சா கூட வீட்டுக்கு போகணுங்கிற கொடுமையான சட்டத்தை வெள்ளக்காரன் 84 சமூகத்தின் மீது போடும் பொழுது ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தையும் புரட்டி போட வந்த கடப்பாரை, தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட நெம்புகோல் எதற்காக அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை கைரேகை சட்டத்தை எதிர்த்து பேசலை? அன்னைக்கு எதிர்த்து போராடிய முத்துராமலிங்க தேவருக்கு ஆதரவு நின்ன ஒரே ஒரு ஆள் ஜீவானந்தம் மட்டும்தான். ஈவேராவுடைய நிலைப்பாடு அதில் என்னவாக இருந்தது அப்படிங்கிற கேள்வியை அண்ணன் சீமான் வைக்கிறார். தமிழ் சமூகத்தையே புரட்டி போட்டாரு, தமிழ் சமூகத்துக்கு படிக்க வச்சாரு அப்படிலாம் சொல்றீங்கல்ல, அதில் இதனுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்படி முத்துராமலிங்க தேவர் வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஜெயிலில் சிறைப்பட்டு தொழிலாளருக்காக போராடி எவ்வளவோ இன்னல்பட்டாரு. அவருடைய மறைவுக்கு எல்லா கட்சியினுடைய கொடியும் அரை கம்பத்தில் பறக்குது ஒரு மரியாதை நிமித்தமாக. ஆனால் முத்துராமலிங்க தேவர் இறந்த பொழுது அரைக்கம்பத்தில் பறக்காத ஒரே ஒரு கொடி தீகா கொடி தான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இன்னைக்கு அதே சமூகத்தை சார்ந்தவர்களும் தீகாவில் திராவிட இயக்கங்களில் பயணிக்கிறாங்கல்ல, அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களும். அப்போ அவங்களுடைய பிரதிநிதியாக ஏன் ஈவேரா இல்லை அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார்ல, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல, அதுக்கு பதில் சொல்லலை. கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் பெரியாரிஸ்டுகள் உண்மையிலே என்ன பண்ணிருக்கணும்? சரி, பெரியார் வந்து பெண்ணியத்தை போட்டுனாரு, பெரியார் வந்து சாதியை ஒழிச்சாரு, சாதியை ஒழிக்க பாடுபட்டாரு, சாதியை ஒழிக்க பாடுபட்டாரு, பெரியாரால் தான் சாதி ஒழிஞ்சிச்சுன்னே சொல்றாங்க. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் இத்தனை ஆணவ படுகொலை நடக்கு? இந்தியாவிலே அதிகமான தீண்டாமை கொடுமைகள் நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறின்னு சொல்லி எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு, மரியாதைக்குரிய திருமாவளவன் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. அப்போ பெரியார் சாதியை ஒழிச்சாருன்னா இன்னைக்கு வரைக்கும் சாதிய கொடுமை நடக்குத. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்க முடியலையே. இருக்க முடியலன்னா அவங்க இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க ஒரு டம்மியான ஆளாக தான் இருப்பாங்க, ஒரு ஆக்டிவான ஆளாக இருக்க முடியாது. அதான் யதார்த்த உண்மை, கலா யதார்த்தம். நிறைய இடங்களில் தேசிய கொடியை அவங்களால வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சங்கரங்கோயிலில் வந்து ஊர் கட்டுப்பாடு போட்டிருக்கோம், இந்த பொங்கலுக்குலாம் வந்து நாங்கள் வந்து பொருட்கள் தரமாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சாதிய இழிவு இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இனத்தை சாதியை ஒழிச்சாரு அப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இப்படி பல கேள்விகளை அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் எழுப்புறாங்க. எதை எழுப்புறாங்கன்னா பெரியார் பேசியதை வச்சு எழுப்புறாங்க, பெரியாருடைய செயல்பாட்டின் மீது எழுப்புறாங்க. பெரியார் அவரே சொல்றாரு, அது ஈவேராவே பெரியார் இல்லை, ஈவேராவே சொல்றாரு, நான் பேசியதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாத, அதை உன்னை அறிவுக்கு உட்படுத்து. என்னை ஒருத்தன் கேள்வி கேட்பான் அப்படின்னா அவன் தான் உண்மையான பகுத்தறிவாதிங்கிறாரு. நீ கடவுளை கேள்வி கேட்ப, கடவுளை நீ கேள்வி கேட்கிற, உன்னைய நான் கேள்வி கூடாதா? கடவுள் புனிதம் அப்படின்னா அந்த புனிதத்தை நான் உடைக்கிறேன், கடவுள் ஒன்றும் ஒன்றும் புனிதம் கிடையாது, தெய்வம் ஒன்றும் புனிதம் கிடையாது, நான் அந்த நபிகள் நாயகத்தை, இயேசுநாதரை, கிருஷ்ணரை எல்லாத்தையும் நான் கேள்வி கேட்கிறேன்னு ஈவேரா கேள்விக்கிறாரு. அந்த ஈரவேரா கேள்வி கேட்டா இந்த ஈர வெங்காயங்கள் பூரா வந்துக்கிட்டு அவர் எப்படி கேள்விக்கலாம்? பெரியாரே பேசுவீங்களா, ஈவேராவே பேசுவீங்களா, ராமசாமியே பேசுவீங்களா? நீ கடவுளே பேசியிருக்கிற. கடவுளை கொண்டாடக்கூடிய மக்கள் இன்னும் உலகம் முழுக்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு, 99 விழுக்காடு இறை நம்பிக்கையாளர்கள் தான், 1 விழுக்காடு தான் இறை மறுப்பாளர்கள். அப்போ 99 விழுக்காடு இறை நம்பிக்கையாளருடைய மனது புண்படுவது போல நீங்கள் பகுத்தறிவு என்ற பெயரில், நாத்திகம் என்ற பெயரில் நீங்கள் கேள்வி கேட்கலாம், அது சரியானது. ஆனால் அந்த கேள்வி கேட்கக்கூடிய நபரை ஒருத்தர் கேள்வி கேட்டா பெரியாரோட பிம்பத்தை உடைக்க பார்க்குறியா? பெரியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவர்னு எடுத்து சொல்லுங்க. இப்போ ஒரு கூட்டம் நடத்துறாங்க, ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டம் நடத்துது அப்படின்னா அவங்க பேசுனதுக்கு முரண் இருக்குன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அதே இடத்துல நாங்களும் கூட்டம் போட்டு பேசுறோம் அப்படின்னு வரவன் என்ன சொல்லணும்? அவர் வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும். 100 ஆண்டு கால திராவிட இயக்கம் 2 விஷயத்தான் வெளியே வருது. ஒன்று ஈவேராவுக்கு மாலை போட வெளிவருது, இன்னொன்று சீமான திட்ட வெளிவருது. இது அண்ணன் சீமான கிடைச்ச வெற்றியா இல்லையா? கண்டிப்பா. கிட்டத்தட்ட இந்த 1 மாத காலத்தில் 3 கருத்தரங்கள் நடத்தி தெருவில் வந்து கூட்டத்தை போட்டு மேல் மாலை விவசாயிகள் போராடினாங்க. இந்த திராவிட இயக்கம், சோக்காடு திராவிட மாணவர் பாசறை, திராவிட பேரவை, இல்லை பேத்தா தீக்கா, தாப்பே தீக்கா, தூப்பே தீக்கா யாராவது வந்தாங்களா? வரல. மேல் பாதியில் பெரியாருடைய ஈவேராவுடைய கோட்பாடு என்பது அனைத்து சாதியும் கோவிலில் வழிபடணும் அப்படிங்கிறாரு. கடவுளை நம்புகிற முட்டாள், கடவுளை வழங்குறவன் காட்டு முராண்டி அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் தாண்டி எல்லாரும் வழிபடணுங்கிறக்காக அவர் சொன்னார் அதை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கோயிலில் நீ வரக்கூடாதுன்னா கோயிலே இல்லப்பா, கடவுளே இல்லப்பா அப்படின்னு சொன்னார் அப்படின்றீங்க. சரி, எல்லாரும் வழிபடணும்ல. மேல் பாதியில் 2 சமூகம், பறையர் வன்னியர், 2 பேரும் வந்து வழிபட முடியலை. பறையர் சமூகத்தை வழிபடக்கூடாதுன்னு சொல்லி வன்னியர் சமூகம் சொல்லுது, இது எங்க கோயில்னு சொல்லுது. பறையர்கள் எங்களுக்கும் அதில் பங்கு இருக்கு, நாங்களும் வழிபடக்கூடியவங்க தான், நானும் இந்த மண்ணின் மக்கள் தான் சொல்றாங்க. அரசு போய் சீல் வச்சிருச்சு. இந்த சீலை உடைச்சி இந்த பக்கம் வன்னியரையும் இந்த பக்கம் பறையரையும் சுபேர பாண்டியன், கருப்பழனியப்பன் எல்லாரும் சேர்ந்து கூட்டு போயிருந்தாங்கன்னா சூப்பரா. உண்மையான ஈவேரா கூட செய்யாததை ஈவேராவுடைய வாரிசுகள் செஞ்சிருக்காங்க, பாராட்டலாம், வாழ்த்தலாம். தூய்மை பணியாளர்கள்
போராடி கொண்டிருக்காங்க. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குங்கிற அவல நிலையை போக்கினாரு. தாள கிடப்பாரை தற்காப்பதை தருங்கிற வைகுந்தர் சொன்னது போல இவரும் வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள்னாரு. பட்டியல் சமூகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக இந்த தூய்மை பணியாக இருக்காங்க. பட்டியல் சமூகம் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அந்த தூய்மை பணிகள் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் நவ் போராடிட்டு இருக்காங்க. என்னன்னா எங்களுக்கு ஊதியம் கொடு, அரசு வேலை கொடு, ராம்கி நிறுவனத்துக்கு கொடுக்காது. அவங்களுக்காக ஆதரவாக இந்த திராவிட இயக்கம் எங்கேயாவது ஒரு பேனர், ஒரு போஸ்டர், ஒரு பதிவு போட்டதாக செய்தி உண்டா? கிடையாது. மேல்மலை விவசாயிகள் போராடுறாங்க, அவங்களுக்கும் ஆதரவாகவும் நிற்க கிடையாது. தமிழ்நாடு முழுமையினுடைய ஆசிரியர் பெருமக்கள், டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்கள், அப்புறம் செவிலி தாய்மார்கள் போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவாகவும் நின்னதாக செய்தி கிடையாது. சரி, சாதி ஒழிப்பு களத்தில் தமிழ்நாடு முழுக்க சாதியை ஒழிக்க ஒரு பேரணி போனோம், சாதி ஒழிக்க ஒரு கருத்தரங்கு போட்டோம், தீண்டாமை கொடுமைகளுக்காக ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் ஒரு கருத்தரங்கு நடத்தினோம், ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டோம், ஒரு கான்க்ளாவ் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது செய்தி இருக்கா? ஒரு மண்ணும் கிடையாது. சரிங்க, பகுத்தறிவு கருத்தை பரத்துறது எங்கள் வேலை. இன்னைக்கும் தீ மிதிக்கிறான், இன்னைக்கும் அழகு குத்துறான், இன்னைக்கும் வந்து நிறைய மூட நம்பிக்கையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை நாங்கள் ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? கிடையாது. இப்படி அதாவது ஈவேரா முன்னெடுத்ததாக இவங்க சொல்லுகிற எதையுமே இவங்க செய்யாமல், ஈவேராவை யாராவது பேசுனீங்க அங்கே நாங்கள் டைம் கீப்பப் பண்ண மாட்டோம், ரொம்ப உக்கரமாக இருப்போம் அப்படின்னு ஈவேராவை பேசினா மட்டும்தான் வெளியே வர்றாங்களே ஒழிய ஈவேரா பற்றி பேசுவதற்கு வெளியே வர்றதில்லை. அப்போ இது என்னன்னா, ஒரு 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தை அண்ணன் சீமான் தான் கீ கொடுத்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் என்ன ஒரு இதில் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு உண்டியல் இருக்கும், அந்த உண்டியலில் உள்ள ஒரு டாக் இருக்கும். நீங்கள் திருகாணியை வச்சு திருகுனீங்கன்னா அந்த டாக் வந்து 1 ரூபாய் எடுத்துட்டு ஓடிடும். அதே மாதிரி எப்பெல்லாம் ஈவேராவை பற்றி பேசுகிறோமோ அப்போல்லாம் இது வெளியே வந்துட்டு அதை எடுத்துகிட்டு ஓடிடுது. அந்த வேலையைத்தான் திராவிட இயக்கங்களும் திராவிட ஆதரவாளர்களும் திராவிட மாணவர் பாசனையும் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய சீமானுக்கு எதிராக அரசியல் பண்ணி அவங்க தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளணும், தங்களை வந்து நாங்களும் ஆக்டிவாக இருக்கணும்னு காட்டிக்கிறாங்களே ஒழிய ஈவேரா சொன்ன கருத்தை பேசு, ஈவேரா சொன்ன கருத்தை சொல்லி ஓட்டு கேளு, இல்லை எங்களுக்கு தேர்தல் பாதை திருடர் பாதைங்க, நாங்கள் வந்து தேர்தல் பாதையில் இருக்க மாட்டோம், நாங்கள் வெறும் அமைப்பு தான், நாங்கள் வந்து இதாக தான் நிற்போம் அப்படின்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்ணுங்க, பரப்புரை செய்யுங்க. இன்றைக்கி வந்து கலாச்சார சீரழிவு ஏற்படுது, கலாச்சாரத்தை காப்பாற்ற, இல்லை வந்து ஈவேரா மொழிக்காக பாடுபட்டாரோ மொழியை காப்பாற்ற, அதெல்லாம் பண்ணலாம்ல. நீங்கள் வந்து அதை எதையுமே செய்யாமல் இவரை கேள்வி கேட்கக்கூடாது. அவர் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா சாதி ஒழிச்சாருன்றாங்க, சாதிக்கு எதிராக நின்றாருன்றாங்க. முதுகுளத்தூர் கலவரத்தை அடக்கணும் அப்படின்னா முத்துராமலிங்கத்தை கைது பண்ணி போடு அப்படின்னு ஈவேரா சொன்னார், ஸ்டேட்மெண்ட் இருக்கு. முதுகுளத்தூர் கலவரத்தை அடக்க முத்துராமலிங்கத்தை கைது பண்ண சொன்ன ஈவேரா, அதான் அவர் முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமணார், அவர் சொல்றாரு முத்துராமலிங்கம் சொல்றாரு, முத்துராமலிங்கத்தை கைது பண்ண சொன்ன ஈவேரா 41 உயிர்கள் துள்ள துடிக்க பலி கொடுக்கப்பட்ட, அதுவும் ஒரு கொடுமையான கூலி போராட்டம், அது கூலி உயிருக்காக போராடிய, உரிமைக்காக போராடிய 41 தேவேந்திர குல சொந்தங்கள் விட்டு 41 பேரை கொண்ட கீழ்வெண்மணி படுகொலையில் அந்த அந்த படுகொலையின் சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை எங்கேயாவது கைது பண்ண சொல்லியிருக்காரா? முத்துராமலிங்க தேவரை கைது பண்ண சொன்ன அந்த முதுகுளத்தூர் கலவரத்திற்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இவர் தேவர் என்பதனால இவரை கைது பண்ணு, இவர் தேவுடு என்பதனால விட்டு. தேவரா இருந்தா பாய்வான், தேவரா இருந்தா விம்முவான், தேவுடுவா இருந்தா பம்முவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கூட்டத்தோட அழைப்புதல், அந்த பதாகையிலலாம் அவங்க ஒரு டேக்லைன் போட்டிருக்காங்க, பெரியார் பணி செய்வோம் வாருங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த பெரியார் இந்த பணியை தான் செஞ்சாரா? அவதூறு பேசுறது. அதை தான் நான் சீமான் சொல்ல. பெரியாருங்கிறது அந்த காலத்து சவுக்கு சங்கர், அந்த காலத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அந்த காலத்து என்ன சொல்லலாம், நம்ம தமிழா பாண்டின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் அவர் ஒரு லெட்டர்பேடு கட்சி வச்சுக்கிட்டு எல்லாரையும் சகட்டு மணி திட்டிருக்காப்புல. சகட்டு மணிக்கு திட்டுறது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் முதலாளிகளோ அந்த முதலாளிகளை ஈவேரா எதிர்க்கவே இல்லை. ஒருத்தன் முதலாளி அவன் பணம் கொடுத்துட்டு அவன் வசூல் பண்ணிட்டு கொடுப்பான், காசு கொடுத்தா திட்டுறது இல்லை, அவன் காசு கொடுத்து நிப்பாட்டினா திட்டுறது. இதுக்கு பேர் என்ன? முதல்ல இதை வந்து கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் வந்து தன்னுடைய தான் எடுத்து இதழில் மிக தெளிவாக ஈவேராவுடைய பொய்களை புரட்டுரைகளை கடுமையாக கண்டிச்சிருக்கிற ஆதாரப்பூர்வமாக இருக்கு. அவர் எங்கெங்க கை நீட்டினாரு, யார் யார்கிட்ட மடங்கி நின்னாரு, யாரை எதிர்த்தாரு, யாரை எவ்வளோ எதிர்ப்பது போல நடிச்சாரு அப்படின்னு. இவர் வந்து வாவு சிதம்பரனாருக்கு கப்பல் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாராம். இவர் வாவு சிதம்பரனார் வந்து சுயசரிதை எழுதியிருக்காரு சிறையில் இருக்கும்போது. அந்த சுயசரிதையில் காந்தியை பற்றி கூட குறிப்புகள் இருக்கு. தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது தென்னாப்பிரிக்க தமிழர்கள், காந்தி தென்னாப்பிரிக்கா இருந்தார்ல, அந்த ஆற்றில் தென்னாப்பிரிக்க தமிழர்கள் இவர் சிறையில் வாடுறாரு, சிறையிலேருந்து வெளியே வந்து வாடுறாரு அப்படிங்கிறதுக்காக தென்னாப்பிரிக்காவில் நிதி சேகரித்து
காந்திகிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வாவு சிதம்பரம் பிள்ளை கஷ்டப்படுறாரு, இதை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் அது 5000 ரூபாய் நினைக்கிறேன். அப்போ அந்த காசை வந்து காந்தி கொடுத்ததா வாவு சிதம்பரம் கடிதம் மூலியமாக சொல்லிடுறாங்க. கடிதம் மூலியமா இவர் திருப்பி கடிதம் மூலியமா காந்திகிட்ட கேட்குறாரு. அப்போ அன்னைக்கு ஃபோனோ ஏதோ கிடையாது இல்லையா, போய் கேட்க முடியாது, வறுமையில் வாடுறாரு. இந்த பணத்தை கொஞ்சம் அனுப்பிவிடுங்கன்னா காந்தி அந்த பணத்தை அனுப்பவே இல்லை. திருப்பி கடிதம் போடுறாரு, அனுப்பவே இல்லை. 3வது முறை கடிதம் போடுறாரு, காந்தி பணம் அனுப்பலை. 4வது முறை கடிதம் போக வாவு சிதம்பரம் இல்லை. இந்த கணக்கு, இந்த பணம் இருக்கு இல்லையா, இந்த கணக்கு தான் காந்தி கணக்கும் வாங்க நம்ம ஊர்ல. அன்னக்கொண்டு பணம், அன்னக்கொண்டு. அது மாதிரி காந்தியை பத்தி கூட குறிப்பு இருக்கு. ஈவேரா வந்து கப்பல் கட்டுவதற்கு வள்ளல் பாண்டித்துறை தேவர் இருக்கார்ல, அவர் பணம் கொடுத்தாரு. பக்கீம் முகமது ராவுத்தர் பணம் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இணைந்து அன்னைக்கே வந்து கிரவுட் ஃபண்டிங் முறையில் அன்னைக்கு வந்து அந்த காலா லாவியாங்கிற 2 கப்பலை வாங்குவதற்கு வந்து உதவி செஞ்சாங்க. அது ஆதாரப்பூர்வமான சான்றுகள் எவ்வளவோ இருக்கு. ஈவே ராமசாமி இந்த இடத்துல பணம் கொடுத்தாருங்க அப்படின்னு ஏதாவது சான்று இருக்கா? எச்சிக்கைட்டு கூட காக்கா வரட்டார். நேற்று மரியாதைக்குரிய அண்ணன் கருப்பழனி ஒரு உண்மையா சொல்லியிருக்காரு. உங்களை போல ஈவேரா திருநிதியா வாழ்ந்தாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஈவேரா வாழ்ந்ததே திருநிதியில தான். என்ன பெரிய குடும்பம்னா, ஈவேராவுடைய பிறந்த நாள், ஈவேரா எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போகணும், காது குத்து வீட்டுக்கு போகணும், இல்லை வந்து ஒரு வீட்டில் போய் சாப்பிடணும், அதுக்கு காசு வாங்கியிருக்காரு. எல்லாத்துக்கும் பேமெண்ட். ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட திண்ணையில உட்கார 5 ரூபா, பேர் நல்ல பேரா வைக்கணும்னா 50 ரூபா, சும்மா 5 ரூபா கொடுத்து சுமார் ரஷ்யான்னு பேர் வச்சிருக்காப்ல. ஓ, அதுக்கு வியாக்கியானம் என்னன்னா, நீ பழனின்னு வைக்கலாம், திருப்பதின்னு வைக்கலாம், ரஷ்யான்னு வைக்க கூடாதா? பழனி திருப்பதிங்கிறது அது வந்து இறைவனுடைய பேர், சாமியோட பேர். ரஷ்யாங்கிறது சாமி பேர் இல்லையே. பழனி திருப்பதின்னு சொல்லி ஒரு குலசாமி, ஒரு குலதெய்வ அடிப்படையில் சாமி பேர் வைக்கணும், பக்தி அடிப்படையில் வைக்கிறதும் ஊர் பேருன்னு வச்சுட்டாப்ல. பழனி திருப்பதி நீ ஊர் பேர் வைக்கிற. அது மாதிரி நான் வந்து இப்போ ரஷ்யான்னு வச்சுட்டு போகிறேன், சோவியத் ரஷ்யான்னு வச்சிருக்காப்ல. நிறைய பேருக்கு சுயமரியாதைன்னு பேர், நிறைய பேருக்கு தன்மானம் பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் பகுத்தறிவு பல பேர்கள் இருக்கு. இதெல்லாம் காசு கொடுக்காம பேர் வச்சு, காசு கொடுக்காம வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு போயிருது. எதை ஒன்று வச்சுட்டு போயிருப்போ, அடலேறு படியான் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு போயிருது. காசு கொடுத்தா கொஞ்சம் நல்ல பேரை வச்சுட்டு போவாப்ல. அது மாதிரியான நபர் தான் இவரை. அவர் வந்து தன் வாழ்நாள் முழுக்குமே பணம் வாங்கி கொண்டு தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு. பணம் கொடுத்தா தான் எங்க சொல்லாங்கல்ல, செருப்பு தூக்கி எறியும்போது கூட இன்னொரு செருப்பையும் போடு, நான் ஜோடியா போட்டு வித்துறேன்னு சொல்லி அந்த எரிஞ்ச செருப்பு புறத்தையும் நமக்கு இருந்தா மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லியிருக்காரு. இப்படி மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு என்னங்க நீங்க சொல்லுங்க. மானம்னு அறிவும் உங்களை வந்து நீங்க ரோட்ல போறீங்க, ஒருத்தன் உங்களை வந்து அடிச்சிடறான், நீ என்ன பண்ணுவீங்க? திருப்பி அடிப்போம். யார நீ என்ன அடிக்கிற அப்படின்னு செருப்பை கழட்டி அடிச்சா திருப்பி அடிப்பீங்க. திருப்பி ஏன்னா மானம் இருக்கு. நீங்க மானம் இருந்தா துப்புனா தொடச்சிட்டு போறது இல்ல, அது வந்து மானம் கிடத்தணும். துப்புனா தொடச்சிட்டு போறது, துப்புனா செருப்பை கழட்டி அடிக்கிறது மானம். ஏன்னா மானம் இருக்கு. என் மானத்தை நீ வந்து நீ கேவலப்படுத்துற, என்னை வந்து பொது வழியில் அடிக்கிற, சம்மந்தம் எல்லாம் அடிக்கிறேன்னா நான் அடிப்போம், திட்டுனா திட்டுவோம், துப்புனா துப்புவோம். நம்ம ஒன்று ஏசுனாதர் இல்லையே, ஒரு கண்டத்தில் அடிச்சா இன்னொரு இடத்துல காட்டுன்னு சொல்லிருக்கு. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லிவிட்டு செருப்பு தூக்கி எரிஞ்சாங்களாம். அந்த செருப்பை வாங்கிக்கிட்டு அன்னொரு செருப்பையும் வாங்கி அதை போட்டு வித்துருக்காரு. இவ்வளவு வியாபாரம் பார்த்து சம்பாதிச்ச காசுல தான் இன்னைக்கு 54,000 கோடியை மணியம்மையிட்ட கொடுத்து, மணியம்மை வீரமணிட்ட கொடுத்து, வீரமணி அன்புராஜிட்ட கொடுத்து போயிருக்காங்க. அப்போ பணத்தை செய்வதற்காக யார் என்னை செருப்பை கழட்டி அடிச்சார் பண்ணலாம், அந்த செருப்பை போட்டு விற்கிறோன்னு சொல்றதுக்கு மானம் இருந்திருக்குமா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இப்படி கேள்வியா எடுத்து வச்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதே கிடையாது. கேள்வி கேட்கணும் பதில் சொல்றது. பெரியாரையே பேசிடுவியா, ஈவேராவே பேசிடுவியா? இந்த உலகத்துல இவரை பேசக்கூடாதுன்னு யாரா இருக்காங்களா? எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அந்த விமர்சனத்தை வைக்கிற பொழுது அந்த விமர்சனம் தான் பதில் சொல்லணும். இல்லைங்க, அவர் திருக்குறளை வந்து திருக்குறள் மாநாட்டிலையும் கலந்துருக்காரு, திருக்குறள் மாநாட்டில் கலந்துருக்காரு. அதுக்கு முன்னாடி திருக்குறளை திருவள்ளுவர் முட்டாளு, அவர் வாய்க்கு தோன்ற மாதிரி அந்த காலத்தில் பேசிட்டு போயிருக்காரு. சிலப்பதிகாரம் ஒரு வேசி காவியம், உன் கம்பன் கம்மிலெல்லாம் முட்டாள்கள், தற்குறிகள் அப்படின்னு கண்ணா பின்னாடி வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாரு. அப்போ தமிழர்கள்லாம் கண்டிக்கிறாங்க, திருக்குறளை வந்து இப்படி பேசுறதா வைக்கிறதா. கண்டிச்ச உடனே திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொள்ளாரு. 1963 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களே அதை வந்து அவர் எதிர்க்கிறாரு. முதல்ல நடந்த இந்தி போராட்டத்தில் பங்கெடுக்கிறாரு. 2வது நடந்த இந்தி போர்ல அவருடைய நிலைப்பாடு கேட்டா நிலைப்பாடை மாத்திக்கிறாரு. யாருக்காக? ராஜாஜிக்காக மாத்திக்கிறாரு. இப்படி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி ஒருத்தர் வந்திருக்காருங்கும் போது அவரை விமர்சனத்துக்கு மறுவாசிப்புக்கு உட்படுத்துறோம், விமர்சனத்துக்கு உட்படுத்துறோம். அவரை பற்றி கேள்விக்கிறோம், அவர் பேசியதை வச்சுதான் கேள்விக்கிறோம். அண்ணன் சீமான் சொல்றது என்ன? நீ ஒருத்தர் மட்டும் பிம்பத்தை கட்டாத. இங்க ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்தாச பண்டிதர், ஜீவானந்தம், சிங்காரவேலர், வைகுந்தர், வள்ளலார் என்று இதே சமூக நீதி சாதி ஒழிப்பு களத்துல பல பேர் நின்றுருக்காங்க. மக்களுடைய போராட்ட களங்களில் முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன் எல்லாரும் களத்தில் நின்றுருக்காங்க. எல்லை மீட்பு போராளிகளாக மாப்போசி,
மார்சல் நேசமணி களத்தில் நின்றுருக்காங்க. இப்படி எவ்வளவோ தமிழரசன் கலியபெருமாள் தமிழ் தேசிய களத்தில் நின்றுருக்காங்க. இவ்வளவு முன்னோர்கள் எங்களுக்கு பெருமைகள் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த பெருமையும் கொண்டு போய் நீ ஒருத்தருக்கு அடைக்காதன்றாரு. அதில் அண்ணன் கருப்பள்ளி இப்போ சொல்றாங்க, இவ்வளவுலாம் எங்களுக்கு பெரியாரு, இவர் பெரியாரு, அவர் பெரியாருன்னு சீமான் காட்டுறாரு. இவங்க எல்லாரும் பெரியாருன்னு சொன்னது பெரியாரை தான். சீமான் யாரையெல்லாம் பெரியார்னு சொல்றாரோ அவங்க எல்லாரும் பெரியார்னு சொன்னது பெரியாரை தான் அப்படின்னு அவருக்கு அந்த காலகட்டத்தில் ஈவேரா அவர்களை கடுமையாக விமர்சித்து பாரதிதாசன் எழுதியிருக்காரு, கி.ஆ.பி. விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ எல்லாருமே சாடி இருக்காங்க. அந்த சாடிய குரல்கள் வெளியே தெரியாம அமுக்குனாங்க. அன்னைக்கு வந்து பெரிய சோசியல் மீடியா கிடையாது, பெரிய செய்தி ஊடகம் கிடையாது, காட்சி ஊடகம் கிடையாது, வெளியே தெரியல. இன்னைக்கு அவங்க எதுக்காக சாடினாங்க? நீங்க வந்து பாரதிதாசன் வந்து வென்று வருவான் திராவிட காலின்னு எழுதிய அதே பாரதிதாசன் தான் அந்த ஈவேரா வந்து தமிழ் மொழியை படிக்கிறாரு, தமிழை காட்டு முராண்டி மொழிங்கிறாரு, தமிழ் தாயை படிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே வெகுண்டு எழுந்து எழுதியிருக்காரு. ஈவேராவை நேரடியாகவே சாடி அவர் எழுதிய பாடல்கள் இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் மறுவாசிப்புக்கு உட்படுத்தி நம்ம வந்து விமர்சனம் செய்யறோம். இதுல என்ன அவங்க கடுப்பாயிட்டாங்கன்னா, ராமதாசையும் பெரியாருன்ட்டாரு. சரி, ராமதாஸ் சொன்னா பரவாயில்ல, திருமாவளவனையும் பெரியாருன்ட்டாரு அப்படின்றாரு. அண்ணன் சீமானுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவர் ராமதாஸ் சொன்ன ஐயா கூடயும் பயணிச்சிருக்காரு, அண்ணன் திருமாவளையும் பயணிச்சிருக்காரு. இங்கே பட்டியல் சமூகம் இங்கே வந்து கீழ்மட்டத்தில் இருந்த பட்டியல் சமூகத்தில் அந்த காலகட்டத்தில் வீரியமாக அண்ணன் திருமாவளவன் வந்து அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடின்னு சொல்லி அவர் வந்து அந்த மக்களை வந்து ஒன்று திட்டார். அந்த சொன்ன வார்த்தையில் ரொம்ப கவனிக்கணும். ஒன்றாக ஒரு மக்களை திரட்டி அவர்களுக்கு ஒரு அரசியலை உருவாக்கி அதில் 4 எம்எல்ஏ எம்பிக்களே அவர் உருவாக்கியிருக்காரு. அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தளவில் சீமான் வந்து என்னை பொறுத்தளவில் அண்ணன் திருமாவளவனும் ஒரு பெரியார் தான். பெரியார்னா பெரிய மனிதன், அவ்வளவுதான், பெரிய மனுஷன். ஊர்ல வந்து மூத்த தலைக்கட்டுங்கிறோம்ல, சீயான்னு சொல்றோம்ல, அது மாதிரி பெரிய மனுஷன், பெரிய தலைக்கட்டு, மூத்தவர், முன்னவர், வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கே அவருடைய அரசியல் நிலைப்பாட்டு திருமாவளவன் மாறி நிற்கிறாரு. அவருடைய திமுக செய்கிற தவறுகளை வந்து முட்டு கொடுத்து கொண்டு அவர் நிற்கிறாரு. ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு படிப்பதற்கு இல்லை, அவங்க வந்து மேலே ஒரு படி மேலே ஏறி வருவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு வழக்கறிஞரை வந்து விசிகா கும்பல் வந்து அடித்த உடனே அதில் கூட சீமான் சொன்னார்னா, திருமாவளவன் வந்து இந்த சமூகத்தை ஒரு படி மேலே தூக்குறதுக்கு பாடுபட்டிருக்காரு. அதில் மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. அதை நான் கண் கூட பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு அவர் மாட்டாருங்கிறதுக்காக அவருடைய செயலை நான் கொச்சப்படுத்தி போக மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து பால் குடிக்கிறோம், அதில் ஒரு தூசி விழுந்துருது, இல்லை ஒரு மிளகு இதோ கிடக்கு, இல்லை ஒரு ஆடை கிடக்கு, ஏதோ ஒன்று கிடக்கு, அதெல்லாம் தூர ஒதுக்கிட்டு பாலை மட்டும் குடிக்கிறோம். நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அவர்கிட்ட நமக்கு சில எல்லா தலைவர்கள் மீதும் விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனத்தோடு தான் ஈவேராவையும் நாம் தமிழ்ச்சி முதல்ல அணுகியது. ஈவேரா போராடலன்னு சொல்லலை, அவரும் பங்கெடுத்தார். அவர் மட்டுமே கிளைம் பண்ணாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இல்லை அவர் தான் பெரியார், ஒருவரே பெரியார். அப்போ போடுறா எங்களுக்கு அவர் ஏனா, எங்களுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அப்போ தான் பட்டியல்படுத்தப்படுது. இப்போதும் பெரியாரிஸ்டுகள் பெரியார் பேசியதை பேசுங்க, பெரியாரை பேசுகிறவங்கள பேசாதீங்க. அடுத்ததா நேற்றைய தினம் வந்து பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் வந்திருந்தது. எல்லாரும் அதை பாராட்டிட்டு இருந்தாங்க. நீங்கள் கூட அதை பாராட்டி ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. உடனே இந்த சோகால்டு ஆளுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன ரெட் ஜெயின் படத்தை வந்து நீங்கள் வந்து பாராட்டி எழுதிட்டீங்களே அப்படின்னு சொல்லி விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தீங்களா? அதாவது மாமன்னன் படம் யார் படம்? ரெட் ஜெயினோட படம் தான். வாழை படம் யார் படம்? அவங்களோட தான். தமிழ்நாட்டில் வரக்கூடிய 100 படங்களில் 90 படங்கள் ரெட் ஜெயின் படம் இருக்குது. ரிலீஸ் பண்ணுறதுல 100 படங்களில் 99 படம் ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுது. ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுங்கிறக்கா கண்ணை மூடிக்கிட்டு எந்த படத்தையும் பார்க்க முடியாது முடியுமா? அப்போ நல்ல படைப்புகளே பார்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு படத்தை அப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு ஜனநாயகன் எடுக்கிறாங்க. யார்? எங்கள் பெரிய தம்மோனா இல்லை எங்கள் சின்ன தம்மோனா? தமிழ்நாட்டுக்காக உழைச்சி ஓடா தேஞ்சி தமிழ் மக்களுடைய க்ரௌட் ஃபண்டிங் போட்டு படம் எடுக்கிறாங்களா? தெலுங்கு ப்ரொடியூசர் தானே, ஆந்திராவில் தானே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. காந்தாராவை கொண்டாடணும், யார் ப்ரொடியூசரு? கேஜிஎஃப்பை கொண்டாடுறோம், யார் ப்ரொடியூசரு? இல்லை சமீபத்து இப்போ அவதார படம் நல்லா இருக்குன்னு குடும்பத்தோடு தான் நானும் போய் பார்த்தேன் உட்காந்து. அதுன்னு எங்கள் பெரிய தம்மோனா சின்ன தம்மோனா இல்லை தமிழ் தேசிய முதலாளியா? படைப்பை தானே பார்க்க முடியும். படைப்பு நல்லா இருக்கா இல்லையா? அந்த படைப்பு தமிழர்களுக்கு எதிராக இருக்கா ஆதரவாக இருக்கா? இல்லை என்னுடைய மொழியை பேசுகிற படம், ஆனால் இதில் வந்து பிற மொழியாளர்கள் நடிச்சிருக்காங்க. எவன் நடித்தா எனக்கு என்ன? யார் எடுத்தா எனக்கு என்ன? அந்த கதை என்ன சொல்லுது? இப்படி அந்த கதை என்ன சொல்லுது? அந்த கதை களம் என்ன சொல்லுது? அது என் மொழியை பெருமைப்படுத்துது. 1963 காலகட்டத்தில் நடந்த மொழிப்போரை பேசுவதாக சொல்லுது. படத்தில் வந்து பொய் இருக்கு, திரிபு இருக்கு, படத்தை வந்து தவறாக கொண்டு போயிருக்காங்க, ஒரு கட்சிக்கு சாதகமாக கொண்டு போயிருக்காங்க, ஒட்டுமொத்த போராட்டத்தையும் ஒரு கட்சிக்கு சாதகமாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா படம் பார்த்த பிறகு நிச்சயமா நம்ம விமர்சனம் பண்ணுவோம். படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது என் செந்தமிழை காக்க சேனை ஒன்று
அப்படின்னு ஒரு வசனம் வருது. என்னை பார்க்கும்போது என்னை அறியாமல் புல்லரிக்குது. அது அந்த படத்தை எடுத்தவர், படத்தில் நடித்தவர், படத்தை தயாரித்தவரெல்லாம் தாண்டி படத்தில் பேசப்பட்ட வசனம் ஒரு தமிழ் தேசியனாக, தமிழை நேசிப்பவனாக என் செந்தமலைக்காக ஒரு சேனை உண்டுன்னு சொன்னால் இன்னைக்கு செந்தமலைக்காக எந்த சேனை இருக்கு? செந்தமிழன் சீமானோட சேனை தான் இருக்கு. செந்தமிழைக்காக செந்தமிழன் சீமானின் சேனை தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் நீதிமன்றத்துக்கு போன ஒரே ஒரு கட்சி செந்தமிழன் சீமானுடைய கட்சி. மருதமலை முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடிய கட்சி செந்தமிழன் சீமானின் கட்சி. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்தணும், தமிழில் அர்ச்சனை நடத்துன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி வென்று வந்த கட்சி செந்தமிழன் சீமானிய கட்சி. அப்போ இன்னைக்கு செந்தமிழை காக்க இருக்கிற சேனை செந்தமிழன் சீமானின் சேனை தான். இன்னைக்கு தமிழர் அரசியல் அப்படின்னு பேசினா மனசாட்சி தொட்டு பார்க்கிற பார்வையாளர்கள், பின்தொடர்பாளர்கள் எல்லாரும் சொல்லட்டும், தமிழர்னு யாரை சொல்லுவாங்க? நாம் தமிழ் கட்சி தான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு காலத்துல அன்னைக்கு 1963க்கு பிறகாக ஆட்சிக்கு வந்த திமுக மொழி போரை வச்சு தான் ஆட்சிக்கு வந்துச்சு. மொழியை முன்னிறுத்தி தான் ஆட்சிக்கு வந்துச்சு. இந்தி ஒழிக தமிழ் வாழ்கிற முழக்கத்தை முன் வச்சு தான் ஆட்சிக்கு வந்துச்சு. ஆட்சிக்கு வந்த திமுக அதற்கு பிறகு அந்த நிலைப்பாட்டது கொஞ்சம் கொஞ்சமா விலகி அது குடும்ப கட்சியாக, குடும்ப ஆட்சியாக அது மாறி போச்சு. ஆனா இன்னைக்கு அதே மொழியை முன்னிறுத்தி 1963 காலகட்டத்தில் இருந்த அந்த மாணவருடைய எழுச்சி போலவே இன்னைக்கு ஒரு பேரெழுச்சி தமிழர், தமிழ் தேசியம் என்று வந்திருக்கு. அப்போ 1963 கதையை மீண்டும் திரையில கொண்டு வந்து தமிழர் உணர்ச்சி, தமிழ் பற்று, மொழி பற்று அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கும்போது அது நேரடியா யாருக்கு அந்த கிரெடிட் போகும்? இன்னைக்கு யார் தமிழருக்காக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். அந்த அடிப்படையில் தான் அந்த படத்தை நம்ம வந்து இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும்போது சரி என் தமிழுக்காக அந்த படம் வெல்ல வேண்டும். நமக்கு தயாரிப்பாளர், இயக்குனர், நடித்தவங்க படம் நல்லா தான் பேச போகிறோம். படம் நல்லா இல்லையா நிச்சயமாக விமர்சனத்தை வைக்க போகிறோம், அவ்வளோதான். 2020 தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒரு செய்தி, சாத்தான்குளத்தில் நடந்த லாக்அப் டெத். ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து மரணம் அடைஞ்சாங்க. அந்த சம்பவத்தில் தொடர்புடைய முன்னாள் காவல்துறை ஆய்வாளருக்கு வந்து இன்றைய தினம் வந்து பிணை கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றத்தில். அது பார்த்தீங்கன்னா 2020 கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இவ்வளோ 6வது ஆண்டுகள் வரப்போகுது. கண்ணுக்கு முன்னாடி 2 படுகொலை உலகத்துக்கே தெரியும். இதை யார் பண்ணாங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். இதில் A1 அக்யூஸ்டே இந்த ஸ்ரீதர் தான். ஏன்னா இவருக்கு பேரே சைக்கோ ஸ்ரீதர்னு பேர். இவர் தான் அந்த அவங்க அப்பா மேலே கூடிய வெஞ்சன்ஸில் பையனையும் கூட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு அடிக்க சொல்லி அதை அடிக்கிறதை பார்த்து கொடுமையான முறையில் இதுக்கான வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. சிசிடிவி அடிக்கப்பட்டிருந்தாலும் கூட வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. வாக்குமூலம், நேரடி வாக்குமூலம், ஒரு பெண் காவலர் நேரடி வாக்குமூலம் இருக்காங்க. அக்கம் பக்கத்து சாட்சிகள் இருக்காங்க. நீதியரசர் மரியாதைக்குரிய பாரதிதாசன் அவர்கள் முழுமையாக அதை ஆய்வுபடுத்தி அவர் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வச்சிருக்காரு. இவ்வளவு இருந்தும் கூட 6 ஆண்டுகள் ஒரு வழக்கில் தண்டனை வழங்காமல் இழுத்தடிக்கிறாங்கன்னா இந்த சட்டம் சாமானியருக்கான சட்டமா? அதான் நம்ம இருக்கிற கேள்வி. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த சிறையில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கும் வந்து அப்படியே தண்டனை பெறாமல் அப்படியே இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து சரியான ஆதாரங்கள் இல்லை, சாட்சிகள் இல்லை, இது நடக்கலன்றாங்க. அதே போல் இந்த வழக்கில் எல்லாமே இருக்குது. எப்படி இந்த வழக்கில் எல்லாமே இருக்கோ அதே போல தான் உடுமலைப்பேட்டையில் வந்து சங்கர் கொலை வழக்கு. சங்கர் கொலை வழக்கு நம்ம பேர்னு பேசியிருந்தோம். சங்கர் கொலை வழக்கில் அந்த டிராஃப்டை வந்து ஆங்கிலப்படுத்துவதற்கு, குற்றப்பத்திரிக்கை வந்து ஆங்கிலப்படுத்துவதற்கு ஆள் இல்லாமல், டிரான்ஸ்லேட் பண்ண ஆள் இல்லாமல் 5 வருஷம் நீட்டிச்சிருக்காங்க. இன்னும் 1 வருஷம் டைம் கட்டுக்கு தமிழ்நாடு காவல்துறை. இதே 2020ஆம் ஆண்டு ஊழங்கு காலகட்டத்தில் யாருமே நகர முடியாத சூழ்நிலையில் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இங்கிருந்து சாத்தாங்குளத்துக்கு போய் ஜெயராஜ் பெனிக்ஸோட குடும்பத்தாரோடு நின்று நிதி கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக ஆட்சி, அந்த ஆட்சிக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போனாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுப்போம், தண்டனை வாங்கி தருவோம்னு சொன்னாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து அது வந்து 6 மாதம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்து முதலடியாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு லாக்அப் டெத் பண்ண யாருக்காவது துணி வருமா? திருப்பூர் அஜித்குமார் வழக்கு நடந்திருக்குமா? தமிழ்நாடு முழுக்க 23 லாக்அப் டெத் நடந்திருக்குமா? நீங்கள் காவல்துறையில் பணி செய்யக்கூடியவன் என்பதற்காகவே காவல்துறை மேலே கை வச்சோம்னா அது ஏதாவது ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணிடுமோ? காவலர்கள் வந்து மனசு வந்துருவாங்களோ? காவலர்கள் வந்து நம்ம ஆட்சிக்கு எதிராக மாறிடுவாங்களோ? காவலர்கள் ஓட்டை மாற்றி போட்டுருவாங்களோ? நீ எல்லாமே ஓட்டு தாங்க. இப்படி காவலர் குடும்பம் 1,10,000 குடும்பம் இருக்குது. 1,10,000 பேர் இருக்காங்க. 1,10,000 பேரில் 5 பேர் வைங்க ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆச்சு? 6 லட்சம் பேர் ஆச்சு. இப்போ அவங்க குடும்பத்தால் சேர்ந்தா எப்படி சொல்லும் 10 லட்சம் ஓட்டு. போலீஸ் ஃபேமிலினா ஒரு 10 லட்சம் ஓட்டு இருக்கும். 10 லட்சம் ஓட்டு எதுக்கு இழக்கணும்? 2% ஓட்டாச்சுல்ல. அப்போ 2% ஓட்டை இழக்கக்கூடாது. சரி ஜாமீனில் விடு அப்படின்னு விடுறாங்கன்னா
சட்டம் சாமானியனுக்கான இல்லை, எல்லாமே இங்கே தேர்தலுக்காக ஓட்டுக்காக தான் நடக்குது. இன்றைய தினம் திமுக அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் வருது இல்லை? இல்லை, பொங்கலுக்கு கூட 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு ரேஷன் கட்டை. தேர்தல் வருது இல்லைங்க. மாணவர்களுக்கு 10 லட்சம் லேப்டாப்பை முதல் கட்டமாக வழங்க போகிறாங்க. தேர்தல் வருது இல்லை? எல்லாமே தேர்தலுக்காக தானா? 2021 திமுக ஆட்சிக்கு வருது. அப்போ இந்த பழைய ஓய்வூதியத்தை யாரும் கேட்கலையா? எத்தனை வருஷம் சொன்னீங்க? 23 வருஷம் கோரிக்கையில 2021 வருது இல்ல? 2021 வந்த உடனே செய்யணும்னு சொல்லி திமுகவுடைய ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க. நம்ம என்ன சொன்னோம்? அண்டப்புழுகுல சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சிருக்கலாம். 2022 செஞ்சிருக்கலாம், 23 செஞ்சிருக்கலாம், 24 செஞ்சிருக்கலாம். 24 செஞ்சால் நாடாளுமன்ற தேர்தலோட முடிஞ்சு போயிருக்கும். அவனுக்கு இதாகுது. அவனை அப்படியே கொண்டு உச்சப்பட்ட கிளைமாக்ஸில் வில்லன் அப்படியே கழுத்துக்குள்ள கத்திய விடும்போது ஹீரோ அடிச்சாதான் சூப்பரா காப்பாத்தினான்டா, சீட்டு நுண்ணிக்கு கொண்டு அப்படி பரபரப்பை கிளப்பி அவன் ஹீரோயினை இது பண்ணி இந்த மான் இருக்கும், உங்க புலி இருக்கும், அப்படி பராண்ட போகும்போது ஹீரோ உள்ள காப்பாற்றுவார். அது மாதிரி சாவின் விளிம்புல இருந்து தொண்டைக்குழி வத்தி நடையா நடந்து நரம்பெல்லாம் தேஞ்சி அந்த பல போராட்டங்களை பண்ணி வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் போது எல்லாம் முடிஞ்சு போச்சியா, இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிற்கும் போது அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம், அதில் 10 விழுக்காடு உங்கள் சம்பளத்தில் நாங்கள் பிடிச்சிக்குவோம். நீங்கள் ஓய்வு பெறும் பொழுது 10 விழுக்காடு உங்கள், அதை நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன் பூ அப்படின்னு ஊதி தும்போங்கிற கடையா இப்போ சம்பளத்தில் 10% பிடிச்சிக்குவாங்களாம். இந்த 10 விழுக்காடுக்கு வட்டி வச்சா, இந்த வட்டி இப்போ ஒருத்தர் 25 வருஷம் பணி செய்கிறாருங்க, மாதம் 10 விழுக்காடு பிடிச்சிக்கிறோம். ஒரு 25,000 சம்பளம் வச்சுக்கோங்க, 2,500 நான் பிடிச்சிக்கிறேன். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபா, 30,000 பிடிச்சிக்கிறேன். 10 வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா, 20 வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா நான் பிடிச்சிக்கிறேன். இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுக்கு வட்டி பாருங்க, 2 சாதாரண 1% வட்டி போட்டால் கூட ஒரு வட்டி வரும். இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இதில் 90 விழுக்காடு அரசு போட்டு அதில் சம்பளத்தில் 50 விழுக்காடு கொடுப்பாங்களாம். சம்பளத்தில் 50 விழுக்காடு ஓய்வு பெறும்போது, ஓய்வு பெற்றவர் ஒருவேளை இறந்து போயிட்டா அதில் 25 விழுக்காடு அவங்க குடும்பத்துக்கு, அந்த 50 விழுக்காட்டில் 25 விழுக்காடு அவங்க குடும்பத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓய்வூதியத்தை அறிவிச்சிருக்காங்க. இதை ஜாக்டோஜி அமைப்பு ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க, கேக் கூட்டி கொண்டாடிருக்காங்க. இன்னொரு பக்கம் உண்மையிலே போராடினவங்க உண்மையான கோரிக்கையை வச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க ஏமாற்று வேலை, உமி கொண்டு வா அவள் கொண்டு வர ஊதி திங்குற கதை தான், ஏன் பணத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஓய்வூதியங்கிறது அரசு முழுமையா கொடுப்பது. நான் பார்த்த வேலைக்கு இந்த ஓய்வூதியம் வேணுமா வேண்டாமாங்கிற விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னா ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு எது சம்பளம், இது ஒட்டுமொத்தமான பட்ஜெட்ல இதுதான் பெருந்தொகையா போகுது, இதனால நல்ல திட்டங்கள் நிறைவேற்ற முடியலங்கிறது பல மாநிலங்களுடைய கோரிக்கை, பல முதலமைச்சருடைய கோரிக்கை, பல கட்சிகள் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க உழைப்பதே இந்த ஓய்வூதியத்தை நம்பிதான். ஏன்னா நீங்க பெரிய சம்பளம்லாம் ஒன்றும் இல்லை, ஆசிரியர் பெருமக்களை தாண்டி பல்வேறு துறைகளில் இன்னும் சொற்ப பணம் வாங்கக்கூடிய எத்தனையோ அரசு ஊழியர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம் அரசு ஊழியர் இருக்காங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டில் பெரும்பான்மை பணம் எங்கே போகுதுன்னா இந்த சம்பளத்துக்கே போயிடுது. சம்பளத்தை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்கே வேற என்ன செய்யறது, ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுது. அதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. அப்போ நாங்கள் உழைப்பதே இந்த ஓய்வூதிய தம்பி தான். அப்போ இந்த ஓய்வூதியத்தை எங்கிட்ட பிடிச்சிட்டு நீ தருவ அப்படின்னா இது ஏமாற்று வேலை. இத்தனை வருஷம் தராமல் சரியாக ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் அறிவிப்பது என்பது முழுக்க தேர்தலை நம்பி. ஏன்னா 14 லட்சம் பேர், நான் ஏற்கனவே காவல்துறைக்கு சொன்ன கணக்கு தான். ஒரு வீட்டுக்கு 3 பேர் வச்சுக்கோங்க, ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, 3 பேர், ஒரு வீட்டில் 4 பேர் இருப்பாங்களா கம்பல்சரி, கண்டிப்பாக இருப்பாங்க. வச்சாங்கன்னா 14 × 3 எவ்வளோ கணக்கு பண்ணுங்க, 45 லட்சம் பேர், சொற்பமாக 50 லட்சம் வாக்கு கேக்கு மாதிரி வருது, 10% வாக்கு. அதுக்காக மட்டும்தான் இந்த மாதம் இது அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து லேப்டாப்பு 24 முறை பேட்டி கொடுத்துருக்காரு மகேஷ் பொய்யாமொழி. சிப் ரெடி ஆகிட்டு இருக்கு, எந்த கம்பெனின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், லேப்டாப்பா டேபான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன ப்ராசஸர்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன பேட்டரி சார்ஜர் போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன கிராம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம், கேபிள் ஒயிட் கலர் கேபிளா பிளாக் கலர் கேபிளான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்படி 24 பேட்டி கொடுத்தாப்புல. கடைசியில் ஜனவரி மாதம் வந்தோடனே டப்புன்னு கண்ணு திறந்துச்சு, ஆஹா 4 மாதம் தான் இருக்குது. நீங்கள் பிப்ரவரி எண்டில் கோட் ஆஃப் கான்டக்ட் போட்டுருவோம், தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டில் போயிடும். அப்போ எதுவுமே அறிவிக்க முடியாது, அதை அறிவிச்சா அது தேர்தலுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சமாக மாறிடும். அதனால தானே சொல்லியிருக்காங்க முதல் கட்டமாக 10 லட்சம் இப்போ பிப்ரவரிக்குள்ளே கொடுத்துருவோம், அடுத்து தருவோம் 10 லட்சம் அடுத்து மே மாதம் ஆட்சி வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்தா தருவேன். அப்போ இதுவும் தேர்தலை குறி வச்சு தான். அது பிறகு பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை உண்மையிலே பாராட்டணும். எப்படி சொல்கிறீங்க?
நாங்கள் வந்து 5000 தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமாம், நாங்கள் வந்து 5000 தருவோம். அதை கொடுத்துட்டாங்களே. 3000 தானே கொடுத்துருக்காங்க. 2022ல் 1000 ரூபா, 23ல் 1000 ரூபா, இல்லை 23ல் 1000, 24ல் 23ல் 1000 ரூபா, 24ல் 1000 ரூபா, இப்போ ஒரு 3000 ரூபா, 5000 ரூபா ஆச்சுல்ல. ஓ, இது மொத்தமாக தான் 5000 ரூபாயா? அதாவது 5000 ரூபா தரேன்னு சொன்னோம். அது எப்படி தரேன்னு சொன்னோமா? சொன்னதை செஞ்சுக்காங்க. அதாவது 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. 2025ல் ஏன் கொடுக்கலன்னு கேளுங்களேன். நடுவில் ஏன் 25 ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க. 2025ல் ஏன் கொடுக்கல? தேர்தல் வரல, இப்போ ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க. இப்போ ஏன் கொடுக்குறீங்க? தேர்தல் வருது, ஓட்டு கேட்டு வந்தீங்களே சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, தாலிக்கு தங்கந்தாரன், தாலிக்கு வெங்காயம் தாரன், கூலிக்கு வேலை தாரன், கூப்பிட்டாக்கா ஓடியார, ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. தேர்தல் வந்தா வருவாங்க, தேர்தல் முடிஞ்சா ஓடி போயிடுவாங்க. அவ்வளவுதான். இன்றைய செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளைய செய்திகளோடு அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி